கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாம் மகிழ்ந்து களி கூறப்படுவோம். இந்த வேளையில் கூட கர்த்தர் நம்மை ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான மகனாக மகளாக குடும்பமாக இருக்கத்தான் அழைக்கிறார். நமக்கு நோய் வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆனால் வேதத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது உபாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனங்களை பார்க்கும் பொழுது சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். அவைகள் என்னவென்று சொன்னால், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்கும் ஆணிலுமாயிலும் பெண்ணிலாயிலும் மலடி இருப்பதில்லை. அதோடு கூட கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகம் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் அதை மற்றவர்கள் மீது அவர் வரப்பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே அவர் நமக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு வார்த்தை, இல்லாவிட்டால் வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், நமக்கு நம்முடைய சூழ்நிலையிலே இப்பொழுது இருக்கிற காரியங்களிலே வியாதிகள் வரலாம். இன்றைக்கி கூட பார்த்திங்கனாக்கா பல வைரஸ்கள் நம்மை சுற்றிலும் காணப்படுகிறது. புதிய புதிய வைரஸுகள் கண்டுபிடிக்கப்படுகிறது. ஆனால் நம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக பாதுகாக்கப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறபடியினாலே எந்த ஒரு வைரஸ் வந்தாலும் அது நம்மை நம்மை முழுவதுமாக அந்த வைரஸிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. இந்த வசனம் சொல்லுகிறது இல்லையா, சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். ஆகவே எப்பேற்பட்டதான வியாதி வந்தாலும் கூட அவர் மீது நீ விசுவாசம் வைத்து அவரை நோக்கி பார்த்து அவரை நீர் தொட்டு அவரிடத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்கிற வேளையில் அவர் உனக்கு பரிபூரண சுகத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஒரே ஒரு காரியம், நாம் அவரிடத்திலே விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும். அவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு முழுவதுமாய் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாகவே எல்லா வியாதியையும் நீக்கி எங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.